கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த தொடரில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தையை நம் மூலமாக அனுப்பி நம்முடைய உள்ளத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம் கூடவே இருந்து எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அவர் நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று. நீங்களும் உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவீங்க. ஆனால் உங்களே அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையால் அவருடைய வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான். வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அதாவது தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் உங்கள் மனதில் தினமும் போட்டு 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 நீங்கள் அப்படியே இந்த மாடு அசை போட்ட மாதிரியே அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், இப்படி தான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லி வாங்கி அதையே குக் பண்ணி எத்தனை பேரும் இப்படி இப்படி காரியங்களாக சொல்கிறாங்க பாருங்கள். மற்ற பிரஜாதிகாரங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, இந்த இத்தனை நாள் பண்ணு, உபாசம் பண்ணு, இத்தனை நாள் வா, இத்தனை நாள் அதை செய், இந்த சடங்கு செய். அதாவது ஒரு விதமான ஒரு காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் நீங்களும் அதே போல் தேவனுடைய வார்த்தைகளில் கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய அந்த விதையானது, அந்த வார்த்தையின் விதை, மற்றவங்க என்னதோ ஒரு செயலை சொல்லுவாங்க. அதாவது செயல் சொல்லி அதை எதாச்சும் செஞ்சு காமிச்சிட்டு அவங்க பணம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. அது என்றும் நேற்றும் என்றும் மாறாதது. அது நித்தியமாக ஜீவனுள்ள வார்த்தை. அது உங்களுக்கு நிச்சயமாக 100% என்ன, அதற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை உள்வாங்கி தினமும் போட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக இப்படித்தான் அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது லகுவாக இருக்கும். ஆகையால் உங்களுக்கு உலக பிரகாரமான இதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிற விதமே வேறு. அதான் அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், இன்றைய வார்த்தை நாம் பார்ப்போம். நம்பிக்கை உடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்க. நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறவர்களே நீங்கள் அரணாருங்க. அதாவது நீங்கள் பலனாருங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. நம்பிக்கை வேணும் மனிதனுடைய வாழ்க்கையில். குடும்ப வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோதான், அந்த குடும்பமே சீரழிஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை, பிள்ளைகள் மேலே நம்பிக்கை, இப்படி நம்பிக்கை தான். வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், வேலை விதத்தில் எவன் செய்கிறானோ எல்லாமே முதலாளி அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறான். நம்பிக்கை இல்லைன்னா அது எப்படி வேலை போகணும்? கண்டிப்பாக அவன் செய்வான், நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு அவன் சரியாக செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பிரமாணத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறேன். நம்மளும் பாருங்கள், அந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கிறதா இருக்கும். இன்னும் 15 வருஷத்துக்குள்ளே நான் அதை செய்ய போகிறேன், இதை நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வாழ்க்கையிலே நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை இது நிச்சயமாக நடக்கும் என்று இந்த நம்பிக்கை உள்ள வைக்கும் பொழுது அது அரணாகிறது. உங்களுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே விதையாக சென்று என்ன செய்கிறதுனா அது பெரிய ஆலமரமாக கொண்டு வரும். இப்படித்தான் அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே கண்டிப்பாக இது நடக்கும். மனிதனுடைய வாழ்க்கை பாருங்கள், அது இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்க்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனுஷன். இங்கே தான் அவன் கோட்டை விடுறான். அதாவது என்ன பண்ணுறான்னா, இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்க்குறது எப்படி அந்த அளவுக்கு மனுஷன் போயிட்டான். அது எப்படியா செய்ய, அது எப்படி நான் நம்பிக்கை கொண்டு வர, அது எப்படி அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏன் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் வரலன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அவர் சொல்லியிருக்கார் பாருங்கள், நம்பிக்கையோட அரணுக்கு திரும்புகள். நம்பிக்கையாக இருக்கிறவங்க அங்கே உங்களுக்கு அந்த பலத்துக்குள்ளே வாங்க. அதாவது விசுவாசிங்கள்னு சொன்னது. அவன் என்ன, இன்னைக்கே விதைச்சு இன்னைக்கே அறுத்துறன்னு பார்க்கான். முடியுமா? ஒரு விவசாயி பாருங்களாம், அவன் இன்னைக்கு அவனுடைய காலங்களுக்கு தகுந்தால அவன் விதையை விதைக்கிறான். ஒரு நெல் ஒரு காலம் வருது, அந்த காலத்துக்கு தகுந்தால விதை விதைக்கிறான், அறுவடை பண்ணுறான். பார்த்தீங்களா? அது அவனுக்கு தெரியுது இந்த காலத்தில் விதைச்சு இந்த காலத்தில் அறுக்கணும்னு. ஆனால் அவன் விதைக்கிறான், உடனே அறுக்கானா? இல்லை, அதற்கு 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பலனே கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் விதைக்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசிக்கிறான். இன்றைக்கி நான் ஒரு கோட்டை நெல் விதைச்சோம்னா எனக்கு 10 கோட்டை நெல் வரப்போகுது. அவன் விசுவாசத்துக்குள்ளே இருக்கான். ஏன்னா அந்த பூமியினுடைய பிரமாணமே அப்படி தான், விதைப்பும் அறுப்பு தான். ஆகையால் அது கண்டிப்பாக செய்யும். ஆனால் மனிதனுக்கு இந்த வார்த்தையை விதைக்கிறதுலாம் பிரச்சனையாக இருக்குது அவனுக்கு. வார்த்தை, அதாவது அவன் நினைக்கிறான், அது நெல் பூமியில் போட்டால் வளரும்,
அது அது கண்டிப்பாக வரதானே செய்யும். அது அவன் என்ன கண்களால் பார்த்துருக்குறான். ஆனால் அது பாரு அது அப்படி அவன் என்ன நினைக்கிறான்னா அது உண்டு அப்படின்னு. ஆனால் இவன் எனக்கு வார்த்தையை விதைக்கிறதும் அது ஒரு விதை போல தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உடனே விதைத்தா உடனே வராது. அது டெய்லி நீங்கள் சொல்லணும். பாருங்கள், சில விஷயங்களை படிக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க. திரும்ப அதை மனப்பாடம் பண்ணணும்னா உடனே ஒரு ரீட் பண்ண உடனே வந்துருமா? வராது. அதை 10 முறை நீங்கள் ரீட் பண்ணணும். 10 முறை நீங்கள் எழுதி பழகணும். இப்படி எழுதி பழக 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 தான் அது உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஆழம் இருந்து அது வரும். பிள்ளைகளுக்கு பாருங்கள், ரைம்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசில் பாருங்கள், ஏபிசிடி மற்றெல்லாம் சொல்லி உடனே கற்றுக்கிட்டுதாங்களா திரும்ப திரும்ப அந்த பிள்ளைகளை சொல்ல வைக்காங்க. சொல்ல வச்சு வச்சு தான் அது உள்ளுக்குள்ளே போய் பதியுது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது தான் உள்ளுக்குள்ளே போகும். இப்படி தான் அவர் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என் பிள்ளைகளே நீங்கள் வாங்க, நான் உங்களை எப்படி வழி நடத்துகிறேன் பாருங்கள். அந்த வார்த்தையை நீ உள்ளுக்குள்ளே போடு. விசுவாசி, அதான் நம்பிக்கை உள்ளவர்களே அரணுக்கு திரும்புங்கள். உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்து சந்தோஷமா இருங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன். ஹல்லேலூயா. அதுவும் இன்றைக்கே தருவேன். தேவனுடைய வார்த்தை பாருங்கள், அது இன்றைக்கே தருவேன் அப்படிங்காரு. நீங்கள் விசுவாசிங்க, அது இன்றைக்கே தருவேன். நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு விதைச்ச உடனே கிடைக்காது. ஆனால் தேவன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசத்தில் இன்னைக்கே வளர்ந்துருவீங்கன்னு அர்த்தம். உடனே நீங்கள் இன்றைக்கி சொல்லிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லி திரும்ப நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோடனே இன்னையிலேருந்து நீங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னையிலேருந்து அது துளிர் விட ஆரம்பிக்கிறது. அது இன்றைக்கே தருவேன் அப்படின்னு உடனே இன்றைக்கி விதை உடனே அறுவடைலாம் அங்கே சொல்லலை. அறுவடை தருவேன்னு ஒன்றும் சொல்லலை. அந்த விசுவாசத்தை நான் இன்றைக்கே தருவேன். இன்றைக்கி நீ விதை வச்சுட்டா இது இன்னையிலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும், அது ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தை அப்படி தான் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கே நீ உன்னுடைய உள்ளத்தில் போட்டிருக்கல, அது ஒரு நாளும் மாறாது. அது இன்னைக்கே தந்துட்டேன் உனக்கு. அது கனிதருடைய வார்த்தை நான். ஏனென்றால் நீ தேவனுடைய வார்த்தையை முழு மனத்தோடு நீ விசுவாசிக்க, நம்பிக்கையோடையே நீ நம்பிக்கை வைத்துட்டா, விசுவாசத்தை உள்ளே வளர்த்து விட்டா, ஆகையால் அது இன்றைக்கே தருவேன். அந்த பலனை இன்னைக்கே நீ அனுபவிச்சிருவா. அப்படிங்கிறது என்னது? நான் விசுவாசத்தில் வளர்ந்துட்டேன், கண்டிப்பாக எனக்கு தருவார். அதே போல தான் விவசாயம். அவன் என்ன பண்ணுறான்னா விதைக்கிறான். அவன் உடனே விதைச்சு அவன் எல்லாத்தையும் இது பண்ண உடனே அவன் முழு மனதோடு விசுவாசிடுறான். கண்டிப்பாக எனக்கு 4 மாதம் கழித்து கிடைக்கும். அவன் முழு மனதோடு அவனுக்கு நம்பிக்கை முழு மனது கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு விதைச்சிட்டேன், 4 மாதம் கழித்து எனக்கு என்ன வரப்போகுது? அறுவடை வரப்போகுதுன்னு அவன் இன்னைக்கே, அதான் தேவன் பாருங்கள், இன்றைக்கே தருவேன். அவன் அன்னைக்கு விதைச்ச அன்றைக்கே அவன் தீர்மானிச்சிட்டான். விவசாயி 4 மாதம் கழித்து எனக்கு கிடைக்க போகுது. ஒரு கோட்டை நெல் விதைச்சிட்டானே எனக்கு 10 கோட்டை நெல் போகுது. ஒரு மூடை கடலை விதைச்சானே எனக்கு 10 மூடை கடலை கிடைக்க போகுது. அவன் இன்னைக்கு விதைச்ச உடனே அவன் விசுவாசிட்டான். ஆனால் இன்னைக்கே தருவேன். எதை? அந்த பலனை நான் இன்னைக்கே தரப்போறேன் என்று தான் தேவன் சொல்கிறார். அறுவடையை தருவேன். அறுவடை எப்போ வருது? 3 மாதம் கழித்து தான் வரும். அதனால் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே விதைக்கணும். விதைச்சி அது என்ன அதை தான் நான் தேவன் சொல்லுவேன், நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளுக்குள்ளே பொறுமுடியும். இந்த விசுவாசத்தை அவர் வளர்க்க உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை கொடுக்குறார். இதை தொடர்ந்து கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு புரியும். அந்த விவசாயி எப்படி அந்த விதையை எப்படி விசுவாசிக்கிறானோ அதே போல் உங்களுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புகள், ரெட்டிப்பான நன்மை தருவன். 2 மடங்கு மேலான வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி அதை விசுவாசித்து அதற்கு மேலான ஒரு நன்மை தருவேன் என்ற ஒரு வாக்கு கொடுக்குறார். இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் தினமும் இதை கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளாக கேட்க அவர் சொல்வார், இன்றைக்கே தருவேன். அது நிச்சயமாக நடக்கும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அது உயிர் உள்ளதாக இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது நிச்சயமாக உங்களுக்கு அது பலனை தரும் என்று தேவனுடைய நாமத்தில் உண்மையிலே அதை நான் விசுவாசித்திருக்கிறேன். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் மற்றதை விட்டு நீங்கள் விலகாங்கள். தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். இப்படி தான் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். இப்படி உங்களுடைய குடும்பத்தில் தினமும் வழிநடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.